ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ஹார்ட் லாக்கர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தி ஹார்ட் லாக்கர் இது 2008ல ரிலீஸ் ஆன ஒரு வார டிராமா மூவி. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 11 minutes இருக்கு. இந்த படத்தை கேத்ரின் பியோலோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஜெர்மி ரென்னர், ஆண்டனி மெக்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பாம்ப் ஸ்குவாட் லீடரா இருக்காங்க. அவங்க 2004ல ஈராக்ல தலைநகர்ல இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்க போர் நடக்கிற சமயத்துல அமெரிக்கன் ஆர்மி உள்ள வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லோக்கல் டெரரிஸ்ட் எல்லாம் பூமிக்கு நடுவுல ஃபுல்லா பாம்ப புதைச்சு வச்சிடறாங்க. அமெரிக்கன் ஆர்மி வரக்கூடாதுன்றதுக்காக, அதெல்லாம் டிஃப்யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த பாம் டிஃப்யூஸ் பண்ணும்போது வெடிச்சு இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதே பிளேஸ்க்கு இப்ப வராங்க. அவருக்கு என்ன ஆக போகுது? அதே மாதிரி இவரு பாம்ப டிஃப்யூஸ் பண்ற விதமே மத்தவங்க பண்றதை விட வித்தியாசமா பண்றாரு. அது பெரிய சர்ச்சையாவும் ஆகுது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில் நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நம்ம டைரக்டருக்கு மொத்தமா 6 ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவங்களோட அந்த ஸ்டோரி பிளாட் ரொம்ப சூப்பரா தரமாவே இருந்தது. அதை ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பா காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே படத்தை ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபிலாம் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு சூப்பரா தரமாவே இருந்தது. சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் அவ்வளவு சூப்பராகவே இருந்தது. ஒரு ரியல் மூவி இப்படிதான் இருக்குன்ற அளவு இருந்தது. யாருக்கெல்லாம் ஒரு தரமான வார் ஆக்ஷன் மூவி பார்க்கணுமோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.